இந்தியாவின் நீர் நெருக்கடி பற்றிய அதிர்ச்சியூட்டும் தலைப்புச் செய்திகளை ஆயிஷா படித்துக் கொண்டிருந்தாள். அவளது இதயம் மூழ்கியது. உண்மைகள் மட்டும் போதாது, செயல் தேவை என்று அவள் அறிந்தாள். ரோகனை கண்டதும் அவர்கள் ஒன்றாக அவர்களின் உறுதி மாற்றத்தின் அலையை தூண்ட முடியும் என்று அவள் அறிந்தாள். ஒரு சொட்டும் குழாய் ஆண்டுக்கு 20,000 லிட்டருக்கும் அதிகமான நீரை வீணடிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று ஆயிஷா வியந்தாள். ரோகனின் கண்கள் வெறிந்தன. அவர் மனதில் கணக்கிட்டார். நெருக்கடி பெரிய அணைகளைப் பற்றியது மட்டுமல்ல, சிறிய அன்றாட அலட்சியம் பற்றியது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆயிஷாவும் ரோகனும் எளிய விஷயங்களைத் தொடங்கினார்கள். வாளி குளியல், குழாய்களை அணைத்தல், மழைநீர் சேகரிப்பு. ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு வெற்றியைப் போல உணர்ந்தது. உறுதியான மாற்றத்தைக் காட்டியது. அவர்கள் அதிகாரம் அளிக்கப்பட்டதாக உணர்ந்தார்கள். வார்த்தையை பரப்பி அவர்கள் தங்கள் சமூகத்திற்கு ஊக்கமளித்தனர். நண்பர்கள், குடும்பத்தினர், அண்டை வீட்டார் எல்லோரும் இணைந்து பாதுகாப்பு மற்றும் மாற்றத்தின் அலைவிளைவை உருவாக்கினர். அவர்களின் நம்பிக்கை உறுதியானது. அவர்களின் முயற்சிகளை ஏரோட்ராப் அறக்கட்டளை கவனித்து ஆதரவு அளித்தது. ஆயிஷாவும் ரோகனும் தாங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அவர்களின் குரல்களை பெரிதாக்க ஒரு பெரிய இயக்கம் காத்திருந்தது. நீரை சேமியுங்கள், வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்பது அவர்களின் குறிக்கோளாக மாறியது. ஒன்றாக அவர்கள் சிறிய முயற்சி கூட மாற்றத்தின் அலைகளை உருவாக்கி சிறந்த எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என்பதை நிரூபித்தனர்.